ஆனால் வந்து அவங்க மனசில் வந்து ஒரு பெரிய கஷ்டம் இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க படித்ததுக்கும் நேற்று வந்த கேள்விகளுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. பட்டன் பிச்சு விடுறது, ட்ரெஸ்ஸு சரியாக இல்லை, நீங்கள் போய் சேஞ்ச் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டூடெண்ட்டை வந்து ரொம்ப கொடூரம் பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப தப்பான செயல். நாங்கள் படித்த எந்த ஒரு இதுவுமே வரல, அதனால் எங்களுக்கு வந்து அந்த பயம் இருக்குது. ஆனால் நேற்று இருந்த பேப்பரை பார்த்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அவங்க வந்ததுக்கப்புறம் வந்து அவங்க ஒரு மன அழுத்தத்திலேயே இருந்த மாதிரி இருந்தது. ஏன்னா தாலிலாம் வந்து தமிழ்நாடு கலாச்சாரத்தை வந்து ரொம்ப இழிவுபடுத்துகிற மாதிரி அந்த தாலியில் கட்டு வைக்க சொல்கிறாங்க. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு. தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நேற்று நாடு முழுவதும் நீட் நுழைவுத் தேர்வு நடந்திருக்கு. இதில் பலதரப்பட்ட தகவல்கள் செய்தி ஊடகங்கள் நம்ம பார்த்துருப்போம். குறிப்பாக அந்த மாணவர்கள் பல டிஃபிகல்ட்டிஸை எதிர்கொண்டதாக, மாணவர்கள் வந்திருக்கக்கூடிய மாணவர்களை வந்து உள்ளே சரியாக அனுமதிக்காமல் அவர்களோட உடையை வந்து சரிபார்த்தல், அதே போல் உடலில் உள்ள பட்டன்ஸ், இது மாதிரி நான் பல விஷயங்கள் வந்து சர்ச்சைக்குரிய விதத்தில் வந்து நேற்று தினம் நீட் தேர்வு நடந்திருக்கு. இன்றைக்கி நம்ம நீட் தேர்வினுடைய நேற்று தினம் எழுதிய அந்த மாணவியினுடைய தந்தையார் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் நம்ம சில கருத்துக்களை கேட்போம். வாங்க. சொல்லுங்கள் சார், உங்களுடைய டாக்டர் வந்து நேற்று தினம் நீட் தேர்வுக்காக நீங்கள் எழுதியிருந்தீங்க. அவங்க என்னென்ன மாதிரியான சுச்சுவேஷன்ஸை வந்து அவங்க எதிர்கொண்டாங்க? நேற்று காலையில் நாங்கள் ஒரு 11 மணிக்கு சென்டருக்கு போயிட்டோம். ஆக்சுவலாக எங்களுக்கு கொடுத்த இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, பள்ளிக்கரணையில் டிஏவி ஸ்கூல். அந்த ஸ்கூலுக்கு வந்து நாங்கள் காலையில் 11 மணிக்கு போனோம். 11 மணிலேருந்தே உள்ளே வந்து அனுமதிக்க ஆரம்பித்தாங்க. மக்கள் ரொம்ப கூட்டம் ஜாஸ்தியாக இருந்தது. அதுக்கு உண்டான சரியான ஒரு இட அமைப்பு இல்லை. அந்த ரோட்டில் வந்து வண்டிங்க விட்டது, அது அந்த டிராஃபிக்கில் நாங்கள் கஷ்டப்பட்டு போனது, இதெல்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் பசங்க வந்து ஒருத்தராக உள்ளே போக ஆரம்பித்தாங்க. 11 மணிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 1:15 மணி வரையும் அமிச்சாங்க. 1:30 மணிக்கு க்ளோஸ் டைம் சொன்னாங்க. 1:15 வரையும் பசங்க எல்லாருமே உள்ளே போனாங்க. அப்புறம் போயிட்டு அவங்க எழுதிட்டு வெளியே வரும்போது 5:15 5:30 மணி ஆச்சு. நடுவில் ஒரு இபி பிரேக் டவுன் இருந்ததுன்னு சொன்னாங்க, ஒரு 15 நிமிஷம். அந்த 15 நிமிஷத்தை அவங்க வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்து அவங்கள எழுத சொல்லியிருந்தாங்க. என் மகளும் அதில் எழுதியிருந்தா, நல்லபடியாக தான் எழுதியிருக்கிறதா சொல்லியிருக்கா. ஆனால் வந்து அவங்க மனசில் வந்து ஒரு பெரிய கஷ்டம் இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க படித்ததுக்கும் நேற்று வந்த கேள்விகளுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. நாங்கள் படித்த எந்த ஒரு இதுவுமே வரல, அதனால் எங்களுக்கு வந்து அந்த பயம் இருக்குது, எவ்வளோ மார்க் வரும் அப்படிங்கிற அந்த பயம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையாக இருக்குது. ஏன்னா பசங்களுக்கு ஒண்டி இல்லை, அது பெற்றோர்களுக்கும் ஒரு பெரிய கஷ்டமாக இருக்கும் போல் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நிறைய பேருக்கு வந்து மார்க் வராததுனால சீட் கிடைக்காம லட்சக்கணக்கில் பணத்தை செலவு பண்ணி படிக்க வைக்க வேண்டிய சூழ்நிலைக்கு வந்துட்டாங்க. இப்போது சின்ன வசதி இல்லாத சின்ன குடும்பத்தில் உள்ளவங்கலாம் வந்து அதை எப்படி சமாளிப்பாங்கன்னு தெரியல. இப்போ பெரிய பெரிய குடும்பத்தில் இருக்கிறவங்கலாம் காசு கொடுத்து படிக்க வச்சிட்றாங்க. அவங்க அதிகமான மார்க் எடுத்திருந்தால் கூட தனியார் கல்லூரியில் கிடைக்கிது. ஆனால் வசதி இல்லாத மக்கள் அவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை நடந்திருக்கு. இது இல்லாமல் வந்து கோச்சிங் சென்டரில் வந்து படித்து ட்ரைனிங் ஆனாங்களா, அல்லது அவங்க தனியாக தான் அவங்களா தான் செல்ஃப் ட்ரைனிங்? இல்லை, அவங்க செல்ஃப் ட்ரைனிங்லேயும் இருந்தாங்க, கோச்சிங் சென்டர்லேயும் படிச்சிருக்காங்க. அவங்க நல்லா தான் ட்ரைனிங்லாம் கொடுத்துருந்தாங்க, நல்லபடியாக எழுதுனாங்க. அவங்க சாதாரணமாக டெஸ்ட் வச்சதெல்லாம் நல்ல மார்க் வந்திருக்கு அவங்களுக்கு. ஆனால் நேற்று இருந்த பேப்பரை பார்த்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அவங்க வந்ததுக்கப்புறம் வந்து அவங்க ஒரு மன அழுத்தத்திலேயே இருந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் விசாரித்தப்போ வந்து பேப்பர் ரொம்ப கஷ்டமாக இருந்ததுன்னும், அது கொஞ்சம் எங்களுக்கு கடினமாக இருந்ததுன்னும் அவங்க சொன்னாங்க. பரவாயில்ல, நாங்கள் வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தைரியம் கொடுத்து வச்சுருக்கோம். என்ன நடக்கும்ன்றதை இனிமேல் தான் வர சமயத்தில் தான் பார்க்கணும். சென்டரில் வந்து பல தமிழகம் முழுக்கும் சரி, இந்தியாவிலையும் பல இடங்களில் வந்து இந்த மத அடையாளங்கள் எடுக்க சொன்னது, குறிப்பாக ஒரு பூநூலை கூட எடுக்க சொல்லியிருக்காங்க. அதே போல் இங்கே இருக்கக்கூடிய மாணவிகளுடைய பட்டன்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. அதே போல் இரும்பு பட்டன்ஸ் இருக்குது. அதே போல் கம்மல், மூக்குத்தி, இவைகளெல்லாம் வந்து அகற்ற சொல்லியிருக்கிறாங்க. பல மாணவர்களும் அது உளவியல் இருந்தால் பாதிப்பு உள்ளாக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி
அப்படின்னு சொன்னாங்க. உங்களுடைய உங்களுடைய புதல்வி வந்து அட்டன் பண்ண அந்த ஸ்டேஷனில் வந்து அந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சா? இல்லை, எங்கள் ஸ்டேஷனில் அந்த மாதிரி எதுவும் இல்லை. முழுமையாக சோதனை பண்ணாங்க. அது வந்து ஃபஸ்ட்டு ஒரு இடம் இருந்தது, அந்த இடத்துலையே சோதனை பண்ணாங்க நல்லா. திருப்பி அது புர்கான்னு சொல்லுவாங்க எங்கள் இதுக்கு போடுறது, அதை போட்டுக்கிட்டு தான் என் மக வந்து எக்ஸாம் எழுதியிருக்கா. மற்றபடி பசங்களுக்கு எந்த ஒரு நெருக்கடியும் கொடுத்தா மாதிரி தெரியல. மெயினாக எங்கள் இடத்துல, மற்ற இடத்துல நடந்தது எனக்கு தெரியாததுனால என்னால் சொல்ல முடியல. எங்கள் இடத்த பொறுத்தவரையும் ஓகே, அந்த வாகனங்கள் நிறுத்துறதுக்கான இடங்கள்லாம் கொஞ்சம் ஒழுங்காக அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும்னு தோணுச்சு. ஏன்னா வெயிலில் மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. எழுதக்கூடிய மாணவியோட தகப்பன், தாய் மற்றும் சகோதரர்கள் எல்லாருமே வந்திருந்தாங்க. அவங்கெல்லாம் கொஞ்சம் வெயிலில் நின்று ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் மேம்படுத்தினா இன்னும் நல்லாயிருக்கும் வந்தவங்களுக்கு. பேப்பர் ரொம்ப கடினமாக இருந்துச்சுன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நம்மளும் சில செய்திகளும் பார்க்குறோம். தமிழகம் முழுக்க நேற்று தினம் தற்கொலைகள் சம்பவங்களும் நடந்திருக்கு. நீட் தேர்வு வந்து எதிர்கொள்கிறதுக்கு வந்து பயந்து இந்த சம்பவங்களும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தற்கொலைங்கிறது வந்து பசங்களோட பயத்தை தான் குறிக்குது அது. ஏன்னா வந்து அவங்களோட முழுமையான எஃபெக்ட் வந்து அவங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகலை அப்படிங்கிறது தான். ஏன்னா ஒரு வருஷம் ஃபுல்லாக அவங்க சாப்பாடு தண்ணியெல்லாம் பற்றி கவலைப்படாமல், தூக்கம் இல்லாமல் இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. இப்போ என் மகளை பொறுத்த வரையும் அவங்க வந்து 24 மணி நேரத்தில் வந்து 5 மணி நேரம் தூங்குறது கூட ரொம்ப கம்மி. அதை விட கம்மியாலலாம் தூங்கியிருக்காங்க. சரிங்களா? காலையில் 4 மணிக்கு எழுந்து படிக்கிறது, நைட்டு 12, 1 மணி வரையும் படிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப எஃபெக்ட் போட்டிருக்காங்க. அந்த எஃபெக்ட்டுக்கான பலன் கிடைக்கலங்கும் போது அவங்க மன அழுத்தத்துக்கு ஆளாகிறாங்க. கண்டிப்பாக வந்து மாணவர்கள் ரொம்ப தைரியமாக இருக்கணும். இது இல்லைன்னா அடுத்ததுங்கிறது இருக்குது. ஆனால் ஒரு வருஷம் வேஸ்ட் ஆகுது. அது ஒரு காரணத்தினால மக்கள் வந்து மாணவர்கள் வந்து ரொம்ப கவலைப்படுறாங்க. இந்த விஷயத்த நீங்கள் கொஞ்சம் பெற்றோர்கள் வந்து அவங்களுக்கு தைரியம் கொடுத்து, ஏன்னா நிறைய பெற்றோர்கள் வந்து விரக்தியில் திட்டிடுவாங்க, இல்லைனா என்னத்தை படிச்சேன்ற மாதிரிலாம் கேட்டுருவாங்க. அதெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். அப்போ தான் மாணவர்களுக்கு தைரியம் வரும். அப்போ தான் அவங்க திருப்பியும் அவங்க எழுந்து வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு நல்லா கிடைக்கும் அவங்களுக்கு. நேற்று தினம் நாடு முழுவதும் வந்து நீட் தேர்வு வந்து நடந்திருக்கு. இதில் செய்திகள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பல மாணவர்களுக்கு வந்து ஃபிசிக்கலாகவும் சரி, உளவியல் ரீதியிலாகவும் சரி சில பாதிக்கப்பட்டிருப்பாங்க. குறிப்பாக அவங்களுடைய உடைகள், இது சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்ப கடுமையை காட்டினாங்கன்னு சொல்லப்பட்டுச்சு. எப்படி இந்த செய்திகளை பார்த்தீங்களா? உங்களுடைய ஃபீலிங் எப்படி? நான் பார்த்தேன், நியூஸ் பார்த்தேன். மதுரையில் இந்த சம்பவம் நடந்திருக்கு. அது வந்து தாலி, தோடு இதெல்லாம் வந்து கழட்டி வச்சுட்டு போக சொல்கிறாங்க. இது வந்து நீட்டு தேர்வு எழுதுறதுக்கான விதிமுறைகள்னு சொல்கிறாங்க. ஆனால் இது ரொம்ப ரொம்ப அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ரொம்ப மன உளைச்சல் ஆகும். ரெண்டாவது அவங்கள பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாத்தையும் ஒரு மாதிரி எப்படி சொல்கிறதுனா ஃபீல் பண்ணி தான் அந்த இடத்துல எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். அதில் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது அவங்களால. இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து பட்டன் பிச்சு விடுறது, ட்ரெஸ்ஸு சரியாக இல்லை, நீங்கள் போய் சேஞ்ச் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டூடெண்ட்டை வந்து ரொம்ப கொடூரம் பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப தப்பான செயல். இது வந்து நாடு முழுக்க உள்ள எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே ஒரு நல்ல விஷயம். நான் என்ன சொல்கிறேன்னா, எதையும் தவறான முடிவு எடுக்காதீங்க. அடுத்தடுத்த இதுக்கு போங்க. அது இல்லைன்னா அடுத்ததுக்கான வழியை தேடுங்க. பெற்றோரும் அதை தான் நான் சொல்கிறேன். பெற்றோருக்கு என்ன சொல்கிறேன்னா, குழந்தைங்கள எக்ஸாம் சரியாக எழுதலை அப்படின்ற இது பண்ணாதீங்க. பிள்ளைங்க எழுதும், நல்லபடியாக எழுதும். நீங்கள் வந்து அவங்கள நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள், இன்னும் எஃபர்ட் போட சொல்லுங்க குழந்தைங்கள, அவ்வளோதான். இப்போது நீங்கள் சொன்னீங்க பல விஷயங்கள். குறிப்பாக நேற்று தினமே 2 தற்கொலைகளும் நடந்திருக்கு தமிழகத்தில். அதை எதிர்கொள்வதற்கு பயந்து மாணவிகள் தற்கொலை செஞ்சுருக்காங்க. குறிப்பாக பேப்பர்ஸும் வந்து ரொம்ப டஃப்பாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளும் வந்து தொடர்ந்து நீட்டை வந்து எதிர்த்து வந்துட்டுருக்குறோம். இப்போ இதுக்கு விளக்க கிடைக்கணுங்கிற நோக்கம் தான் எல்லா பெற்றோர்களுக்கும் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? ஆமாம், எஸ். அது வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, நீட்டு தேர்வு எல்லாமே போராடுறோம். அதுக்கான வழிமுறையில் நம்மளோட அரசாங்கம் அதை எடுத்து மேற்கொண்டு போகணும். அதை இன்னும் அதை பற்றி பின்தட்டிகிட்டே இருக்கிறாங்களே தவிர முன்னேறி போகிறதுக்கான வழி காணோம் யாருமே. சரி, அதனால் எல்லா பெற்றோரும் கொஞ்சம் இது பண்ணுங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். குழந்தைங்கள வந்து இந்த தற்கொலையெல்லாம் போகாதீங்க. பிள்ளைங்கள் மெயினாக பெற்றோர்கள் முக்கியம். ஏன்னா அவங்கள வந்து எக்ஸாம் சரியாக எழுதலை, நீ என்ன எழுதியிருக்க, ஒழுங்காக எழுதலைன்னு எந்த பெற்றோரையும் எந்த பிள்ளைங்களும் குறை சொல்லாதீங்க. தயவுசெய்து அந்த பிள்ளைங்களை மேற்கொண்டு என்கரேஜ் பண்ணுங்கள். ஓகேம்மா, அடுத்த எக்ஸாம் நம்ம எழுதிக்கலாம். ஏன்னா இந்த ஒரு வருஷம் வேஸ்ட்டாக தான் போகும். அவங்களோட லைஃப் வந்து ரொம்ப கஷ்டமாகி போகிறோம். அதனால் நைட்டு ஃபுல்லாக, நைட்டு பகல் எனி டைம் 24 hours படிச்சுட்டு இருக்கிற பிள்ளைங்களாம் நான் பார்த்துட்ருக்கேன் நிறையா. அது இப்போ ஜஸ்ட் என் ஃப்ரெண்டோட பொண்ணு அப்படி தான் படித்தாங்க. அவங்க வந்து இஸ்லாமத்தை சேர்ந்த பொண்ணு.
ஆனால் அவங்களையும் ரொம்ப எப்போ பார் புக்கு எப்போ என்னம்மா பண்ணுறேன்னா படிக்கிறேன் நம்ம கொஞ்சமாவது ரெஸ்ட் எடுங்கம்மா, ஃபுல்லாக புக் எடுத்து படிச்சுட்டே இருக்கீங்க, அப்படி பண்ணால் தானே நீட் எக்ஸாம் எழுத முடியும், இல்லை ஃபெயில் பண்ணிடுறாங்க, சரியாக கொஷின் ரொம்ப டஃப்பாக வந்ததுன்னு இப்போ சொல்லியிருக்காங்க என்னோடய ஃப்ரெண்டோட பொண்ணு. அது என்ன எக்ஸாம் ரிசல்ட் வந்தால் தான் தெரியும். ஏன்னா தாலிலாம் வந்து தமிழ்நாடு கலாச்சாரத்தை வந்து ரொம்ப இழிவுபடுத்துகிற மாதிரி அந்த தாலியெல்லாம் கழட்டு வைக்க சொல்கிறாங்க. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு. இது தமிழ்நாட்டை பின் நோக்கி தள்ளுறதுக்கான வழிமுறைகள் மட்டும் என்னுடைய கருத்து கணிப்பு. நான் என்னுடைய மனசில் தோணுதை நான் சொல்கிறேன். தாலின்றது தமிழ்நாட்டோட பெரிய கலாச்சாரம். அதெல்லாம் கழட்டி வச்சுட்டு பார்க்குறது ரொம்ப அநாகரிக செயல். அது ரொம்ப உண்மையாக நான் கண்டிக்கிறேன் அரசாங்கத்தை. தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் 500 ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா? தொடர்புக்கு 7806942275 தொடர்பு கொள்ளுங்கள்.